சாமி தெரியாது, பார்வதிக்கு தெரியாது, அவன் உதவி எப்படி இருக்குதுன்னு அதுதான் குண்டு உதடா. அப்பா சுகீபவங்கள் உண்டாகட்டும், நன்றாக வாழ்ந்திரு. அப்பா அம்மா, இது என்ன சபை? சபை விளக்க தெரியாத உனக்கு? ஆத்த சபை 101 புலவர், வார்த்தையில் 10,000 ஒருவர். இந்த ஊரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன ஊரு? ஊரு கொளத்தூர். கொளத்தூர் நன்னகரம். இங்க ஆடாத ஆட்டக்காரர் கிடையாது, பாடாத பாட்டக்காரர் கிடையாது. தேவனூர் மடியில் இருந்து மாதப்புண்டி தங்கவேல் ஆசிரியர் பெரிய பெரிய வித்வான்கள் ஆடுற நானே பார்த்துட்டேன். இது விளையாட்டு பேச்சு இல்ல. இது என்ன நாடகம் தெரியுமா? என்ன நாடகம் தெரியுமா? எதற்காக இன்றைக்கு நாடகம் உனக்கு தெரியாது. சோலையம்மாவுக்காகவும் அவருடைய மதியான மன்னவர் யாரு? முனுசாமி. அவர்களுக்காகவும் சாரோக சாமி சாயுச்சி என்று சொல்லக்கூடிய 450 அடைவதற்காக நடக்க வைத்திருக்காரு, விளையாட்டு பேச்சுக்காக. உலகத்துல நாடகம் என்பது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க. எல்லோருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுவது கிடையாது, எல்லோருக்கும் இறந்த நாள் கொண்டாடுவது கிடையாது. இவங்களுக்கு இறந்த நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு தாதால் பூவி பாண்டா வராண்டதும்
ஐவர் ராஜாக்கள் எப்பேற்பட்டவங்க தெரியுமா? பருத்த சென்னல் விரைத்தும் உழைத்ததும் பருத்த சென்னல் விரைத்தும் உழைத்ததும் பாதாடி உரியன் சூழல் எரித்ததும் உறவுமே எங்கே நிலைச்சது அம்மாவே. வறுத்த சென்னல் விரைத்து முளைத்ததா? எங்கன்னா வறுத்து போட்டா நெல் முளைக்குமா? முளைக்குமா ஐயா? முளைக்காதுமா. ஐவர் ராஜாக்களுக்கு அப்படி முளைச்சதான். எதனால தெரியுமா? எதனால? மாமானு நீதி மாறாதவர் பாண்டவர், மாமானு நீதி மாறாதவர் பாண்டவர், மாறி மக்கள் துணையானவன் ஆண்டவர், மாறி வந்த நீர புறாமூடி கூட்டவர் மாயான. அப்பா ஐவர் ராஜாக்கள் மாமனு நீதி என்று சொல்லக்கூடிய நேர்மையை தவறாத வாழ்ந்தாங்க. அதனால விளைத்த நெல்லு விளைத்து முளைச்சலாம். இவர்களாலும் ஐவர் ராஜாக்களுக்கு சமமாக நீதி, நேர்மை, நாணயம், நம்பிக்கை, ஜாதி பாகுபாடு இது எதுவுமே இல்லாத வாழ்ந்தவர்கள். நல்லவரா கெட்டவரா? அதனாலதான் நாடகம் நடக்குது. நீயே செத்துறன்னு வச்சோம். நான் செத்து ஒரு பேச்சு சொல்றா, நாடகம் வைக்க மாட்டாங்க. உலகம் பூரா ஆட்டாடி எரிய தவிர ஒழுங்கு நாடகம் வைக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா கெட்டவன். ஏமா நமக்கு ஜமால வேற கட்டிக்கார பூரா வருஷத்துல 3 பேர் போயிடுறான். இந்த உலகத்துல நாம எல்லாம் பிறக்கிறோம், பிறந்தோம், இருந்தோம், 3 நாள் வாழ்க்கை. 3 நாள் வாழ்க்கையில நாம எதனா எடுத்து போறோமா? ஒண்ணு கிடையாது. ஒருத்தருக்கும் சொந்த வீடு அதுவும் இல்லையே, ஒருத்தருக்கும் சொந்த வீடு அதுவும் இல்லையே, ஓடி போனால் உயிர் கூட வரலையே, ஒவ்வொருவருக்கும் வீடாது உயிர் சொல்லையே. ஒருத்தருக்கும் சொந்த வீடு அது என்று இல்லைங்க. மெத்த கட்டிக்கலாம், பணம் வச்சுக்கலாம், சொத்து வச்சுக்கலாம், ஏன்னா எடுத்து போயிருக்காரா? நம்மளுக்கு அந்த கதிதான். கவிஞர் கண்ணதாசன் சொன்னாரு, செத்த பணத்தை பார்த்து சாக போற பணம் எல்லாம் அழுவுது. அது செத்து போன பணம். நம்ம சாக போற பணம் எதனா எடுத்து போறோமா? கிடையாதுமா. நமக்கு பின்னால் ஆவி போகுது இல்லையா? அது பின்னால் வரது என்ன தெரியுமா? தெரியாது அவனுக்கு. பாவம், புண்ணியம், இது 2 தான் நம்ம கூட வரும். சொத்து, சொகம், பணவு, மனைவி, மக்கள், எந்த இதுவும் கூட வராது. தம்பி அது மட்டும் இல்ல, இந்த உயிருக்கு துணை 9 கண்டாலே, உயிருக்கு துணை 9 கண்டாலும் ஒன்றும் இல்லாதவன் போடு வைப்பந்தாலும் போதுராம சபி தேவி என்னே பெருமா. உயிருக்கு துணை 9 கண்டல். 9 மனிதனுக்கு 9 ஓட்டை. அதுல அந்த ஓட்டையில 1 பழுதானா கூட நம்மளுக்கு கலக்ளோஸ். அது சொல்லக்கூடிய நேரம் இல்ல. அதனால தம்பி அப்படிப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில ஆணவம், திமிரு, இருமாப்பு இதெல்லாம் வரக்கூடாது ஒரு மனுஷனுக்கு. மத்தலகாரன் மாதிரி. ஏன்னா இந்த ஊர் நல்ல விவரம் தெரிஞ்ச ஊரு. எப்பேற்பட்ட பெரிய உட்கார்ந்து ஆழமாக்குறாங்க பாரு. ஆமாமா. யாருடைய தயவாரா? அந்த மையன் முருகா ரங்கநாதன் மாதாரிகா எங்கள் குல தெய்வம் வேறவா அப்பா பெருமதில் ஏறி என்னை காக்கவா அந்த மையன் முருகா ரங்கநாதன் மாதாரிகா கொன்றவா திரு ஓனர்த்து பழனி மலை சென்றவா அளவுண்ட புலவருக்கு
சென்ற இடங்கள் எல்லாம் மலை குமரன்றி எதிரிலிருந்து பார்க்க கண்கள் பூசாமல் பெண்மலையே பூசாமல் பெண்மலையே ஒட்டி சிறையில் வைத்தார் ஈசன் மகனே உன்னை தேடுவே இருளாகவே உன்னை பாடுவேன் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய தயவினாலும் மாலாகிய கண்ணனுடைய தயவினாலும் இந்த இரண்டு பேரும் யார் ரெண்டு பேரு சோலையம்மாள் அவருடைய மதியான பேர் முனுசாமி அவர்கள் நல்லபடி அடைய வேண்டும் என்பதற்காக இன்றைய இரவு ஐயா பேர் என்னங்க நம்மளை இட்டு வந்திருக்கார் அவருக்காக நன்றி சொல்லணும் இல்லையா பூத்து பார்க்க என்ன பண்ணா சிலிண்டர் அடுப்புல உட்கார வச்சுட்டு பக்கத்துல பால் வச்சுட்டு ரெண்டையும் பத்த வச்சுட்டு வந்துடலாம். தம்பி அப்படி இருக்கா இன்றைக்கு ஒரு நாடகத்தை வச்சிருக்காங்க. இவர்கள் எல்லாம் மாலாகிய கண்ணனுடைய பாதத்தை அடைய வேண்டும், ஆண்டவருடைய அருளை பெற வேண்டும், அதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படி சொல்லி மாண்ட இடத்துல மல்லிகை பூக்கணும், செத்த இடத்துல செவலை பூக்கணும், எந்த விதமான குறையும் இல்லாம அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பேர பிள்ளைகள் எல்லாம் மருமகள் எல்லாம் அத்தா உத்தார் உறவுகள் எல்லாம் நல்லபடியா இருக்கணும் இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க. இப்ப சபையில நான் ஓம்பு உலகம் எல்லாம் தாங்கும் தயாவரியால் ஓம் பராசக்தி வந்தேன். ஓ பராசக்தி உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய ஆதிபராசக்தி காமாட்சி தாய் மூதாம்பிகை வங்காள விரிகுடாவிலே தாய் மூதாம்பிகை இப்படி சொல்லக்கூடிய எத்தனையோ உருவெடுக்கக்கூடிய நான் தான் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி சக்தி பாரா இங்க வாராய் சக்தி பாரா இங்க வாராய் பல நாளா நானும் படும் புயல் சொல்லி பொன்னாடா கூடிய என் பேரு தான் தங்கம் தங்கம் தங்கம்மா வில்லம்பு வீரசாமி கண்ணன் ஸ்ரீமரம்போ நாராயணமூர்த்தி பகவானுடைய பெயரை விட்ட கண்ணன். அவருடைய அக்கா யாரு சோலையம்மாள் அவர்கள் சார்வாக சாமி விவசாயி வச்ச அங்கம்பதி அடைய வேண்டும். 200 ரூபாய் கொடுத்திருக்காரு. 200 ரூபாய் 200 மாமன் முன்சாமி அவர்களுக்கும் சோலையம்மா அவர்களும் நல்லபடி அடையும் சொல்லி நமக்காக வேண்டி பணம் கொடுத்தா பாவம் தொலையும், துட்டு கொடுத்தா துண்டு தொலையும், காசு கொடுத்தா கர்மம் தொலையும் அப்படி என்பதை நன்றாக தெரிந்தவர் அவர்.
எதுவுமே கொடுக்கலன்னா போவோம் உததான் வரும். அப்பேற்பட்ட எனக்காக வேண்டிய 200 எடுத்திருக்கார்கள். அண்ணன் வங்கி மாலாகிய கண்ணன் மகாலட்சுமி இருந்து ஒரு நாளைக்கு கொடுத்த மாதிரி நாளைக்கு மலை போல்வாங்க தொண்டாய் கரிமா அகவமா மறை ஐயா தொண்டாய் கரிமா அகவமா மறை தொண்டை கடலே கிட சோப்பு சண்டன் கலியே கிட சேலன பச்சம்மா இப்படி அவதாரத்தை எடுத்த மாலாகிய கண்ணனுடைய பாவத்தை இருவரும் அடைய வேண்டும் என்பதற்காக சிவகாமி அம்மா சிவகாமியா தெரியுமா? சிவகாமி தான் நான் அந்த முனுசாமி கவுண்டருக்கும் மகளா இருக்கக்கூடிய முனுசாமி அவர்களுக்கும் சோலையம்மாளுக்கும் மகளா விளங்கக்கூடிய சிவகாமி அம்மாவும் சேதுராஜ் இருவரும் சேர்ந்து எனக்காக வேடத்தை சேர்ந்த வேடத்தை எனக்கு தெரியாத ஊர்ல தம்பி தம்பி தெரியாத ஊர் இருக்குமா? பெரிய வித்வான் இருக்கக்கூடிய இடம், பெரிய பெரிய கட்சிகால இருக்கிற இடம், பணக்கார ஊரு. அப்பேற்பட்ட வேடத்தை சார்ந்த சிவகாமி அம்மாவும் செல்வராஜ் அவர்களும் எனக்காக வேண்டி 100 rupees இங்கிலீஷ்லாம் பேசுறா 100 rupees கொடுத்திருக்காங்க. என் மாலாகிய கண்ணன் மகாலட்சுமி நோயற்ற குறைவற்ற செல்வம் கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து சுபேஜ் தம்பி. என்னுடைய பேர் என்ன சொல்லுமா? சொல்லட்டுமா? 2 மணி நேரம் ஆகுது. சத்தியவான் சரி ஐயா பணம் என்ன வெள்ளி போன இந்த பாடு தவிர வேற பாட்டு அவர் கருள் கொடுக்கும் இழைத்தவர் கருள் கொடுக்கும் ஈசனுடன் ஏன் நடிக்கும் என்னாய எல்லோருக்கும் தாயம்மா இவருடைய தம்பியா அண்ணா அவருடைய தம்பி சம்சாரமாகிய சோலையம்மாளுக்கு நாத்தான் விளங்கக்கூடிய வள்ளி அம்மா அவர்கள் சந்திரா அவர்கள் எனக்காக வேண்டி 100 ரூபாய் அளித்திருக்கார்கள். அண்ணவர் வங்கியிலே மாலாகிய கண்ணனும் மகாலட்சுமி இருந்து ஒரு காணிக்கை கொடுக்க மறு காணிக்கை மலை போல் வளர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சொல்லு சுவேஜயம்.
அந்த சோலை அம்மாவும் சோலை அம்மா அவர்களும் இந்த முனுசாமி அவர்களும் 4ஆம் மதி அடைய வேண்டும். நான் மலாய்க கண்ணுடைய பாதத்தை அடைய வேண்டும். இறைவனை பார்த்து செய்து கொடுக்கிறேன். சுபேஜ் தம்பி நான் யாத்திரா சொல்லியம்மா சக்தி சங்கரன் தனக்கு பாரி. நான் தான் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி தம்பி பாடணும் சொன்னா எவ்வளவோ பாட முடியும். ஆண்டவனுடைய அருள் நம்மளால இல்லை தம்பி. என்னால் ஆகுது என்று நினைக்காதே. ஒரு இறைவன் இருப்பதை மறக்காதே. ஒரு பணம் வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், நம்மளால ஆகுது கிடையாதுமா. நம்மளால அவளை எதுவும் 10 ரூபாய் நமக்கு கிடைக்குன்னா கூட அந்த ஆண்டவருடைய அருள் இல்ல நடக்குமா? ஏமா நடக்குமா? இன்னும் கொஞ்சம் அனுபவத்துல 70 வயசு ஆகுது. 2 போடுறது உங்களுக்கெல்லாம் வயசாகுது. எதுவுமே நம்மளால ஆகுது. என்னால் ஆகுதுன்னு எதுவுமே நம்மளால நடக்குது. ஆட்டாடுனா அதுவும் ஆண்டவருடைய அருள் தான். இந்த அம்மா நல்லபதி போடலாம், அதுவும் கடவுளுடைய செயல் தான். தம்பி சக்தி ஓம் ஜடாதரியா சங்கரன் தருக்கு பாரி சக்கரின் செல்வியான தையாள வந்தேன். சக்கருக்கு மகளாக பிறந்த முதலாக இந்த உலகமாகப்பட்டது ஒரு கோழி முட்டை வடிவமா இருந்ததான். ஒரு கோழி முட்டை வடிவு இவ்வளவு பெருசு கரியல் இருந்தது. பெருசு இவ்வளவு பெருசு கருப்பா இருக்கு. கருப்பா கோழி முட்டை. ஏண்டா கோழி முட்டை கருப்பா இப்பதான் கூழ் குடிச்சு அவனுக்கு. தம்பி அடிக்கிற மக்களா ஒரு மக்கள் மேல அடிக்கிறாங்க. இந்த உலகமாகப்பட்டது ஒரு கோழி முட்டை வடிவமாக வடியிலிருந்து வெடித்து மேலே பாய் சென்றது. அது ஆகாயவாணி ஆகிவிட்டது. கீழே பாதி இருந்தது உமாதேவி ஆகிவிட்டது. நடுவே இருக்கக்கூடிய மஞ்சள் கருவிலே என்று சுலகபாலத்தோடு நான் தோன்றினேன். முதல்ல உலகத்தை உருவாக்கணும் நான் தான் சக்தி. ஆமா, அதற்கு பிறகு கதையை சொல்லணும்னா ரொம்ப நேரம் போலகுது. எப்படி சொல்றது தெரியல. ஆனா இருந்தாலும் கூட தம்பி இன்றைய தினம் யாருடைய மனைவி நான்? பரமமூர்த்தி. அந்த முக்கண்ண திருவண்ணாமலையில அண்ணாமலை அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மனைவி இடபாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பேர் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி. திருவண்ணாமலையில எனக்கு பேர் உண்ணாமலை, காஞ்சியில காமாட்சி, மதுரையில மீனாட்சி, காசில விசாலாட்சி. அங்க ஆளரூபியாக அமர்ந்திய அங்காள பரமேஸ்வரியாக மலை இருக்கேன்.
எத்தனையோ இருக்கு என்னுடைய அவதாரம். இரவுல யாருக்கு என்ன கொடுப்பன்றது அவங்களுக்கு வந்து சொல்லக்கூடியவங்க. ஆமாண்டா, உனக்கு நல்லது நடக்கும் போது கெட்டது நடக்கும் போது கனவா வந்து சொல்லக்கூடிய இந்த உமா மகேஸ்வரி கனவாக. ஆமா, யார் யாருக்கு என்ன கொடுக்கணும், யார் யாருக்கு என்ன கொடுக்க கூடாது, யாரு எதை கொடுத்தா காப்பாற்றுவான், யாரு எதை கொடுத்தா காப்பாற்ற மாட்டான். நாடகாரனுக்கு ஒரு இவங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துப்பாரு, அதை வச்சு படிப்பாரு நினைக்கிறியா? அன்னைக்கு மண்ணால கோட்டுக்கல்ல உச்சிட்டு இந்த ஊர்ல என்ன ஆசையா உண்டாக்குறான். ஐயா பொய்யா ஐயா தப்பு இருந்தா என்ன கேளுங்க, இங்க இருக்கிற அத்தனை பேரும். அப்பவே அதுக்குதான் கடவுள் யார் யாருக்கு எதை கொடுக்கணும்னு கொடுக்கக்கூடிய அதை கொடுக்கக்கூடிய அம்மா மகேஸ்வரியே நான் தான்டா. அப்படி இருக்க தம்பி, கல்யாணம் கடவுள் புண்ணா நானும் முடிச்சேன். புண்ணானாதான் மதியான மன்னவர் இருக்கா. எம்மா பேசாதீங்கம்மா, நான் சொல்றத அவங்க செஞ்சு கருத்து இல்லைன்னா என்ன கேளுங்க, கருத்து இல்லைன்னா என்ன கேளுங்க. தப்பா இருந்தா கூட நேரா சண்டை போடுங்க, அடிக்க உண்டு அணைக்க உண்டு இல்லையா தம்பி? இன்றைய தினத்தை சுவாமி எங்க சுவாமி இருக்காரா பாத்துடா. எங்க வீட்டுக்காரருக்கு நான் எப்போ அடங்கத்த கிடையாது. ஏன் அடங்கத்தில்ல? அவரை விட நான் பெரியவன். எப்படி பெரியவன்? எப்படி? முதல் முதலாக அவரை நான் பிறந்து அவரையே நான் தான் உருவாக்குறேன். இதெல்லாம் இவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த சரித்திரம் இவங்க எல்லாம் தெரியாத கதை இல்ல, கிடையாது. தெரிஞ்ச கதை தான் பேசுறோம் இல்லையா? அதனால அவர் நான் மதிக்கல. அதனால எனக்கு அடங்கா பிடையார் என்று ஒரு பெயர். அடங்கா பிடையார். ஆமா, கிடையாது. நான் மதிக்கல எங்க வீட்டுக்காரு. இருந்தாலும் என்ன பண்றது, கட்டிட்டு போற என்ன பண்ண முடியும்? அவரு கட்டிக்காதவா குடும்பத்தால கட்டிக்கணும். அவருக்கு ஆள் இருக்குதுங்களா? அவருக்கு அப்படியே பார்த்து அடடே நந்திகாவலா, ஆண்டவா, எங்கடா பார்வதி தேவி? உங்க அம்மா எங்கடா? எங்க அம்மாவா? அம்மா தாண்டா. அப்படி பாத்துங்களா? உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்றப்போ அம்மாவா? உங்க அம்மான்னு சொல்ற அவரை பார்த்து. ஐயா பரவ கடவுளே, எங்க பரவ முண்டாதுரா, என்னடா சொன்னா? அம்மா வந்துக்கிறாங்க. யாருக்கு? எனக்கா? உங்களுக்கு. அவளை சென்று உங்க அப்பா உன்ன வர சொன்னபடி சொல்லிட்டு வா. போ, விரைந்து செல். அம்மா எப்படி என்ன சொன்னார்? உங்க அப்பா வரும்படி கட்டளை. அம்மா கதையை ஒழுங்கா கேளுங்கம்மா. அது அப்படிதான் இருக்கும். என்ன சொன்னாரு? உங்க அப்பா வரும்படி கட்டளை. எனக்கு அப்பாவா? அது எங்க அப்பா? அம்மா நானு இந்த உலகத்தையே படிச்சவன் நானு. அவரையே படிச்சிருக்கா. நான் போய் எனக்கு அம்மா யாரா? அவரு அப்பா வந்திருக்கான்னு சொல்றாருல்ல, எனக்கு எந்த விதத்துல அவர் அப்பான்னு கேட்டுவாங்க. ஓ, எந்த விதத்துல அவர் அப்பா? ஐயா கடவுளே, எந்த விதத்தில் போய் சொன்ன அப்பா வர சொன்னாங்க. உங்க அப்பா வர சொன்னாங்க. எந்த விதத்துல? எந்த விதத்துல எனக்கு அப்பா? அவள் அப்படி சொல்லிவிட்டாளா? அவள் எந்த முறையில் எனக்கு தாய்? எந்த முறையில் எனக்கு தாய்? எப்படி எப்படியா? எந்த நொறையில அம்மா? எந்த முறையில எந்த விதத்தை எனக்கு அவ அம்மா அம்மா கேட்கணும் சொல்றேன். ஆமா பையா, முந்தி முதலாகவே அவரையே பிண்டமாக செய்து கம்பாரதியை செய்து பூஜை செய்து அவரையே உருவாக்குறவன் நான் படைத்தவர். ஆமா, நான் அவரையே படைச்சவன். அதனால அந்த வகையில் நான் தான் அம்மான்னு சொல்லுவேன். ஆமா, உரைச்சேன். என்ன தெரிவித்தார் பார்வதி? தெரிவித்தேன். அவங்க என்ன சொல்றாங்க? என்ன தெரிவித்தார்? நாளிலே நதிக்கரை ஓரையிலே ஆமா பிரம்மமாக செய்து உங்களை படைத்த இந்த மண்ணையும் விண்ணையும் படைத்து ஆமா உங்களையும் படைத்த பிண்டம் பிடித்து என்னை உருவாக்கிய உங்கள் தாயா என்னை எதுக்கு அவ படிச்சான்னு போய் கேட்டு வா. போ, தாலி அரைக்க ஒரு டீ குடிக்க வச்சு இதுக்கு ஓட விடுறாங்க. சொல்லு பாக்கலாம். எதுக்காக படிச்சா?
ஏமா ஒரு பொண்ணு இருந்தா தாலின்னு வேணும் இல்லையா? ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு தாலி இல்ல வேலி இல்லாத பயிர் மாதிரி இல்லையா? அதனால ஏய் சமஞ்ச பெண்ணுக்கு தாலி வேணும், தாலி வேணும், விளைஞ்ச கோழிக்கு வேலி வேணும் அப்படின்னு எனக்குன்னு ஒரு புருஷன் வேணும் சொல்லியம்மா. நான் இவரை உருவாக்குறது உண்மைதான். அதுல என்ன சொல் கேட்டு வா. குடிக்காதே தம்பி குடிக்காதே உனக்கு கணக்கு பார்க்கிறோம். தம்பி சந்தான குங்குமம் எங்க மனசுல சந்தான குங்குமம் எங்க மனசுல சந்தான குங்குமம் எங்க மனக்குதே சந்தான குங்குமம் எங்க மனக்குதே சந்தமுள்ள முழுசாமி மேலே மணக்குதே சந்தமுள்ள முழுசாமி மேலே மணக்குதே சந்தமுள்ள முழுசாமி மேலே மணக்குதே சந்தமுள்ள முழுசாமி மேலே மணக்குதே குங்கும சப்பாதி எங்க மணக்குதே குங்கும சப்பாதி எங்க மணக்குதே குங்கும சப்பாதி எங்க மணக்குதே குங்கும சப்பாதி எங்க மணக்குதே குணமுள்ள முழுசாமி மேலே மணக்குதே குணமுள்ள முழுசாமி மேலே மணக்குதே குணமுள்ள முழுசாமி மேலே மணக்குதே குணமுள்ள முழுசாமி மேலே மணக்குதே என்னாட்டிய பொன்னாட விளங்கக்கூடிய வேதத்த சேவல் பூண்டி நாடகண்டா நாடகம் போன ஊரு ராமமூர்த்தி இருக்கா அப்பேற்பட்ட ஊரை சார்ந்த என்ன மூர்த்தி? கோவிந்தன் அவர்கள். கோவிந்தன் யாரு? அவர் பேரு என்ன? கோவிந்தா நாராயணா நமோ நாராயணமூர்த்தி. அவருடைய பெயர் பகவானுடைய புனைப்பெயரை தவிர்த்த கோவிந்தன் அவர்கள் எனக்காக வேண்டி 100 ரூபாய் எடுத்திருக்கார்கள். அந்த ஒரு பங்கிலே லட்சுமி இஷ்டமுடையா அது இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். அதிக சம்பத்துடன் அருளது பெருக வேண்டும், பக்திமான் பாலாறு பெருக வேண்டும், பசி என்று வந்த நமது பந்தியில் பெருக வேண்டும், கட்டழகன் வாலிபம் வயது 100 கருத்தது கொடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட பகவான் அவர்கள் அவருக்கு எந்த விதமான குறை வரால் வடிக்கு காக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்து எனக்காக 100 ரூபாய் அழைக்கின்றார். அவருக்கு எந்த விதமான குறை வரக்கூடாது. இறைவனை பார்த்து சுவேஜயம் தம்பி அப்படி எந்த வகையில அப்படி இருக்கா? இப்ப வந்து என்ன சொன்னாரு? எந்த வகையில அவ அம்மா நான் படிச்சாத அவர் அம்மா. சரி அந்த அந்த கதைக்கெல்லாம் போகக்கூடாது தம்பி. ஆனா ஒண்ணு கல்யாணம் கிழமை புருஷன் தான். ஆமா கட்டில கிழமை முட்டாளா இருந்தாலும் கட்டுப்பட்டு வாழணுமா? தமிழ்நாட்டு பொண்ணு நீங்க எல்லாம் பொம்பளைங்கன்னா என்ன மாதிரிதான். நன்றி கமலா. அவள் என்ன தெரிவித்தாள்? தன்னை முதலாக ஆதிசக்தியாகப்பட்டது பிண்டம் பிடித்து என்னை உருவாக்கல என்று சொன்னாள். அவள் எதற்காக படைத்தாலாம்? அவர் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன படைத்தார். அப்படி இருந்த பதிலும் அவருக்கு நான் எந்த விதத்தில் தெரியுமா? தந்தை எப்படி என்றால் திருமணம் வேண்டும் செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய 3 நேத்திரம் இருக்கக்கூடியது. அவளுக்கு தான் 3 நேத்திரம் இருந்தது. அந்த 3 நேரத்திற்கு ஒரு நேத்திரத்தை நான் வாங்கி என்னுடைய 3வது நேத்திரத்தை அவள் உண்மையாக பார்த்து அவளை பொசுக்கி பின்பதாக அவளுக்கு மறுபிறப்பை கொடுத்து அவளை பர்வதராஜனுக்கு மகளாக பிறக்க செய்ததால் அவருக்கு நான் தந்தையாக மாறினேன். அப்படி இருந்த பொழுதிலும் அவரை திருமணம் செய்து ஆதிசக்தி திருமணம் செய்து இப்பொழுது உமா பார்வதியாக தாலி எடுத்து அவன் நீட்டின்னு இருக்கிறான். அதான்டா கதை. இப்ப கேள்றா அவகிட்ட போய் கண்டுபிட்டாரு. ஒரு நாள் கண்ணு இருக்குமா உங்க வீட்டுல? இருந்தாலும் கூட அவரை பாதம் பண்ணிக்கணும். பார்க்கலாமா சுவாமி?
அவன் அடங்க சொல்றான். அவன் அடங்க சொல்றான். அவர்தெல்லாம் பூரா அடங்கி போய் 10 வருஷம் அவர்கிட்ட அடங்கி 10 வருஷம் ஆகுது. இன்னும் பையா ஏய் அவன் அடங்க சொல்றான். சொல்லிட்டா என்னடா நேர்ந்தது? பார்வதா வந்தா என்ன சுத்தி வரணும் வந்துட்டு என்னடா ஆச்சு? ஏண்டா 2 பேரும் ஓடுனீங்க? என்னடா ஆச்சு? எந்த பக்கமே அவங்கள ஒண்ணு உங்களுக்கு அடைக்குங்க. என்னடா என்னடா என்ன ஆச்சு? ஏண்டா உங்கள்ட்ட அடைக்குங்க. என்னடா இல்லங்க அம்மா தான் சொன்னாங்க. பையா என்னன்னு கேக்குறாரு. என்னன்னு கேக்குறாரு? நான் ஓடி சென்று சுவாமியான என்று பாடத்தை படிக்கும் போது அவர் மேல இருக்கக்கூடிய அளவு கிடைக்கிறல்ல இருடா இருடா என் மவன்ட்ட உன்னை பல்லகெல்லாம் ஓட்டுறான். பரம கடவுள் ஒண்ணும் இல்லைங்க. யார சொல்ற? பார்வதி அம்மாப்பட்டது தங்கள் பாதத்தை படிச்சு இடப்பாக அமர்லான்னு வந்தாங்க. ஆமா வரும்போது என் மவுண்ட் மொக்கால ஓடி பூசட்டி என்ன பரமநாதன்டா ஒண்ணும் இல்லைங்க. நீங்க உங்க மேல இருக்க என்னுடைய மேல இருப்பதெல்லாம் அரவம் என்று சொல்லக்கூடிய நாகமாகப்பட்டது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாங்க அது புஷ்ஷுங்கிறாங்க. நந்திக்காவலா பார்வதா தான் என்று அகந்தை கொண்டு என்னை வணங்க வருகிறாள். அவளை எப்படி வர தெரியுமா சொல்லணும்? கோபத்தை அடக்கி எங்கு வந்தால் பாம்பு இருக்கிறது புத்துக்குள்ள மன பந்தம் இருக்குது நெஞ்சுக்குள்ள. கோபத்தை அடக்கி வந்தால் இடப்பகம் அளித்தன் ஞான பெண்ணே. அப்படி அப்படி தன்னுடைய பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்களையும் அடக்கி வர சொல்லுடா அவளை. அப்படி அம்மா உங்கள் உள்ள இருக்கக்கூடிய 5 பூதங்களையும் அடக்கி 5 புலன்களை அடக்கி கற்கண்ட தெய்வம் மணாலய மஞ்சின் பாபா ஆம்பியானோட தெய்வம் இல்ல அப்படி சொல்லி வந்தா கண்டிப்பா இடப்பாகம். சரி வாங்க. சரி அவன் சொல்றான். நான் கொஞ்சம் திமிராம எப்பவும் பேசுறது அம்மா வர பயப்படுறதே கிடையாது. ஆம்பியான்னு கொஞ்சம் கூட வாய் கொஞ்சோண்டு தான் இருக்குது. அந்த பாம்பு வருது அம்மா அதுக்காக பயந்து சாமி உமா மகேஸ்வரி உங்களுடைய தேவி இடவாகத்தில் அமர்ந்து அம்மா எழுந்திருமா பார்வதா. அந்த நச்சரவம் வீட்டில்லாத பச்சவன்
என்னடி சொல்லுங்க சொல்லுங்க. என்னுடைய பாதத்தை நீ ஆதாரமாய் சேவித்தாய் அல்லவா? ஆமா. என்றென்றும் நீ சுபட்சமத்தோடு வாழ உனக்கு நான் ஆசை கொடுத்திருக்கேன். ஆமாப்பா. என்னடி ஆச்சு? நல்லா இரு அப்படின்னா ஒரு பாதத்தை பண்ணிக்காக மனைவியாகிய பொண்டாட்டிக்கிட்டு என்ன குறை விட்டாரு? ஆனா மரியாதை போயிடு கேட்டா இவங்க எல்லாம் தூ 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 சாரி என்னடி ஏண்டி கத்தாரே இந்த கட்டின தாலிக்கு ஒரு கருமணி உண்டோ, ஒரு கருமணி உண்டோ. நல்லா இருன்னு அவர் சொல்றாரு. என்னப்பா நான் எப்படி நல்லா இருக்குது என்ன தம்பி? என்ன கல்யாணம் பண்ணி வந்தாரு. ஆமா நல்லா தப்பு இருந்தா என்ன கேளுங்க. யாரா இருந்தாலும் நியாயம் தான். என்ன அது எப்படி சம்பாரிச்சுன்னு எனக்கு தான் தெரியும். யாரு இவர் போல ஏய் கட்டண தாலிக்கு கருமணி ஒண்ணு கோக்க முடியல இவரால. குண்டு கோவத்துல குண்டு அம்மா 10 ரூபாய் குண்டாதிரா. இப்ப கல்யாணம் பண்ணா யார் வீட்டுல இருந்து இப்ப தாலிய குடுப்பாங்க? எங்க பெரியம்மா கேட்டாங்க. பெரியம்மா பொண்ணு கட்டுறேன் அவருங்க தாலிக்கு சேர்ந்து கோப்பாங்க. பாடா. அப்ப யார் வீட்டுல இருந்து தாலி எடுத்து வந்து கோப்பாங்க? அப்ப ஒரு பெண் ஆகப்பட்டது திருமணம் செய்தால் தன்னுடைய தாய் வீட்டில இருந்து தான் திருமங்கலம் என்று சொல்ல குண்டு நான கோயெல்லாம் எடுத்து வந்து இப்ப லட்சியம் போட்டு மகாலட்சியம் போட்டு அப்ப இவன் போட்டுட்டு வரணும். ஆமா எல்லாம் கோப்பாங்கம்மா. சொல்லுமா எல்லாம் கோப்பாங்க. என்ன அம்மா எங்க அம்மா விட்டா கோக்கணும். ஆமா ஏமா எல்லாருக்கும் அவங்க அம்மா விட்டுதான் கோத்துருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன். ஆமா பையா இவர் எத்தனை பங்காளி இட்டாந்தாரு, எத்தனை சந்தி இட்டாந்தாரு, எட்டா விட்டு இட்டாந்து என்ன பார்த்து 4 பேர் வந்து முழுக சொல்லி நான் ஒரு 500 பேர் சாப்பிட்டு என்ன கல்யாணம் பண்ணி முன்னாடி. இவருக்கு யாரு பங்காளி? இவர் திருத்தல் இட்டு வந்தாரா? குண்டாதிரா. இந்த உலகத்திலே முதல் முறையாக அவளை இழுத்து கொண்டு வந்து திருமணம் காந்தர்வ திருமணம் என்று சொல்லக்கூடிய காந்தர்வ திருமணத்தை பண்ணண்டா அவளை நானு. ஐயோ இழுத்து வந்துட்டாரா? அது ஒரு பேச்சா? இப்ப நீ ஈது போன கேசா சூத்தி அழிஞ்சிருக்குமே. அழைத்து வந்து அப்படி அழைத்து வந்து ஆமா ஈத்துன்னு வந்தாங்களே சூத்து தேயில போயிடுச்சு. அப்படி அழைத்து வந்து அவளை காந்தர்வ திருமணம் செய்தேன். அப்படி செய்திருந்தாலும் அவளுடைய தாய் வீட்டில் இருந்து தான் அவளுக்கு அனைத்து சீர்களை வந்திருக்க வேண்டும். அவள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறாள். அப்படி இருந்த பொழுது நானும் பங்காளி எல்லாம் இல்லன்னு சொன்னாலவா நான் தன்னந்தனிமையாக அதிக மந்தமான ஜோதி என்னிடத்தில் இருப்பதோ 5 டூடா. 5 டூ. ஆமாம் 5 டூனா டூங்க. அது என்ன டூ? ஓகாமா டூ 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 டூடா. ஓகாமா டூவா? என்னடா ஓகாமா டூ? அது எப்படி என்றால் சொல்லுங்க. என்னுடைய நான் எடுப்பதோ திரு ஓடு. திரு ஓடு. ஆமாம் என்னுடைய கையை என்னுடைய நான் ஏறக்கூடிய மாடோ நான் ஏறக்கூடிய வாகனமோ ரிஷபம் என்று சொல்லக்கூடிய மாடு. ஆமாம் திரு ஓடு காளை மாடு நச்சர்வத்தோடு கைலை என்னும் வீடு சாம்பல் என்னும் சுடு இடு காடு. 5 பாரு. 5 வருதுடா. 5 வந்து என்னது? திரு ஓடு மாடு நச்சர்வத்தோடு கைலை என்னும் வீடு சுடு காடு சொல்லக்கூடிய 5 தூவில் சொந்தக்காரங்க. ஒரு மாலை இறைக்காதா, தூள் சொல்லிக்காதா, வெக்க மாலை இட்டாதா, நான் திருவோடு கட்டி போனா, நான் சுடுகாட்டில் இருக்கிறேன்னு சொல்றியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, நீ எல்லாம் ஒரு மீசா. நம்முடைய நம்ம குடும்பத்துல அம்மா வீட்டுல வக்கீல்ல இங்க திக்கு இல்ல. எங்க அம்மா வீட்டு இங்க திக்கு இல்ல. அம்மா வீட்டுல யார் தெரியுமா?
வைகுந்தம் இருக்கா இல்லையா திருப்பதி கோடி கோடியா கோடி கோடியா கோடி கோடியா பணம் வச்சுக்கலாம் ஏன்னா சரி இல்லையா அதனால கொடுத்தாரு இது வச்சு வாழாதுன்னு எங்க அண்ணனுக்கு தெரியும். இது வச்சு கொடுத்தாலும் யாருன்னா கேட்டா எடுத்து கொடுத்துட்டு வந்துரு அதனால இது கிட்ட கொடுக்கூடாதுன்னு வச்சுக்காரு அதுக்கிட்டேம்மா இன்னொன்னு சமாச்சாரம் இது எப்படி அதை தாலி வேணாம் நகை வேணாம் நட்டு வேணாம் அது வேணாம் இது வேணாம் அதெல்லாம் கூட போட்டு இவருக்கு எனக்கு 2 புள்ள பொறுத்து போச்சா புள்ள பார்த்தேன் இல்லையா அவர் பிள்ளையோ சப்பாடி அந்த சப்பானி காலு சப்பானி காலு அவருக்கு சப்ப காலு ஆமா காது ரொம்ப வயிறு காது மொரம் காதுமா அந்த மாதிரி புள்ள விநாயகா விநாயகா தம்பி மகனே ஒரு சும் தண்ணி எடுத்தாடா அப்படி ஓடி வந்துடும் வேண்டாண்டி நம்ம குடும்பம் பாரு பாப்பி இப்ப சிரிக்காதுங்கிறாங்க தான் சிரிக்க போறாங்க அதை சிரிச்சு மொத்தமா நினைச்சிட்டு முக்காடு இல்லையம்மா மானம் போது உங்க கதை நீ வந்து பேசுங்க அதான் உங்க கதை ரோடுக்கு வந்து அதுக்கும் ஏய் பெரிய புள்ள அப்படிப்பட்ட புள்ள 2வது புள்ள இருக்குதா அந்த வெற்றியே அலாயுதே ஒரு வேடுவச்சியை மணந்தான் தம்பி அந்த சின்ன பிள்ளை இருக்குல்ல அழகா இருக்கு தமிழ் கடவுள் அவனுக்கு பேரு தமிழ் கடவுள் படிச்சவங்க தான் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்றது வந்து நில்லு அங்க வர படம் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் இல்லையா ஆமா அவன் என் புள்ள சின்ன புள்ள அந்த புள்ள அழகா இருக்கானே அவனை வச்சாவது சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா ஏய் தேவனுடைய குறையை தீர்த்தாங்கன்னு சொல்லி தேவேந்திரன் மகளாகிய இந்திராணி கொடுத்தாங்க அந்த பொண்ணை வச்சு வாழலாமா வாழக்கூடாதாம்மா வாழலாம் இல்ல இது என்ன பண்ணு தெரியுமா குறைஞ்சாது பொண்ணு எடுத்தீங்க பையா அது குறைஞ்சாது பொண்ணு எடுத்து சரி தாய போல புள்ள நூலை போல சேல அப்ப மாதிரிதான் இருக்கு புள்ள இவர் நல்லவரா இவர் நல்லவரா நான் இருக்கேன் இவர் வண்ணாச்சி எடுத்துக்கினாரா பையா அண்ணாச்சி அவளோ மன்னார் வீட்டில் ஏற்கனவே காலத்திலே திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய மன்னான் வீட்டில் அபித்த குஜலாம்பாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணாக இவள் மாறித்தான் பிறந்திருந்தாள். பிறந்து அருணே சிவனே கொரிய தவம் செய்து கொண்டிருந்தாள். அதனால் மன்னான் வீட்டில் சென்று திருமணம் செய்து வந்தேன். அப்படி இருந்தாலும் முருகப்பெருமான் ஒன்று இருந்து திருமணம் செய்தார் அல்லவா எப்ப எதற்காக தெரியுமா இச்சா சக்தி கிரியா சக்தி ஞானா சக்தி என்று அப்படி இருந்த போதுதான் சண்டை வேண்டாம் என்னோடு எப்பொழுது பார்த்தாலும் வாதாடி என்னிடத்தில் இருந்து இடபாகத்தில் இருந்து காலியாக போ அப்படி என்று சாபத்தை பெற்று பல இடங்கள் சென்று தவம் புரிந்து பல்லாண்டு காலம் சென்று இடப்பாக வந்திருக்கிறாய். சதி என்பதியுமாக அமர்ந்து இந்த எள்ளுக்கடை 84 ஜீவ ஜந்துக்களுக்கும் படியளக்கக்கூடிய நாம் இருவரும் இந்த கைலை மேட்டில் அமர்ந்து கொண்டிருப்போம். சரி, யார் வந்து வணங்குகிறார்களோ பார்க்கலாம். மாமா வணக்கம் மாமா. வாங்க வாங்க வாங்கம்மா. மாமா உன் பாதா வந்தாரோ
பார்வதா, எப்பொழுதுமே இந்த உலகத்தில் ஆண்களே சிறந்தவர்கள் என்று இருந்திருந்தார்கள். இன்றைய தினமோ என்னுடைய மருமகனாக இருக்கக்கூடிய பிரம்ம தேவனோ எப்பொழுதுமே ஒருவர்கள் வனப்புறத்தில் இருந்து இடப்புறமாகவே வலம் வர வேண்டும். ஆலயம் சென்றாலும் பெரியவர்களை வணங்கினாலும், ஆனால் இப்பொழுதோ மருமகனாகப்பட்டவன் பெண்ணாக இருக்கக்கூடிய உன்னுடைய இடது பாகத்தில் இடதுபுறமாக இருந்து வலதுபுறமாக வந்து விட்டான். எனக்கு கோபம் பிறந்து விட்டது. அப்படி பெண்களை பார்த்து அவன் வணங்கி வந்துவிட்டால் இப்பொழுது என்னுடைய கோபமாகப்பட்டது அகோரமாக வந்து விட்டது. என்னுடைய உடம்பெல்லாம் வேர்வையாக அருவேகிறது. வேர்வையாகப்பட்டது ஆமாம். இந்த வேர்வையாகப்பட்டது இந்த பூலோகத்தில் விழுந்தால் பூலோகம் தாங்காது. இந்த வேர்வையை நிறுத்த வேண்டுமானால் பனை ஓலை என்று சொல்லக்கூடிய பனை ஓலையை எடுத்து தாலிப்பனை ஓலையை எடுத்து வந்து இந்த வேர்வையை எல்லாம் பிடித்து சென்று கடல் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் ஊத்திவிட்டு வந்துவிடு. அப்படி வந்துவிட்டால் கோபம் பொறுத்து விடும். இந்த வேர்வையாகப்பட்டது அங்கே மறந்துவிடும். உலகம் தாங்காது. தாலி பண ஓலை எடுத்து என்ன அம்மா பண்ணுவேன்? மருமகன் வந்தா மவ வந்தா வந்து உடனே வலது பக்கம் தான் சுத்துவாங்க. இவன் இடது பக்கம் எங்க மாமியார் ஒஸ்தின்ற மாதிரி என் பக்கம் சுத்திட்டான். இதுக்காக சுவாமி ஐயா தாரி பாறை ஏதோ ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கானே இருக்கு தாழ்வுன்னு சொல்லுவாங்க. ஒரு மருமகன் ஒரு தப்பே பண்ணிட்டா பாப்பலாம் ஐயா. சுவாமி ஜலத்தை எல்லாம் அழித்து தாலிப்பதை ஓலையை தொண்டையாக செய்து இதை எடுத்து நம்முடைய நன்றி கவலாக இருக்கக்கூடிய குண்டாயனத்தை கொடுத்து அந்த கடல் என்று சமுத்திரத்தில் ஊத்திவிட்டு வர சொல்லுது. சரி, ஆமா. 7 கடலை தாண்டி திருப்பார்கடல் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் ஊற்றிவிட்டால் இந்த கோபமாக தணிந்துவிடும். ஆமா. ஒரு வார்த்தை என்னம்மா உலகத்துல என்னதான் இருந்தாலும் ஆண்டா பெரியவர்களே தவிர பெண் பெரியவர் கிடையாது. ஆமாம். எவ்வளவுதான் ஓடி பெரிய சாதனை எல்லாம் சாதிச்சாலும் உலகத்துல பொம்பளைங்க கேளுதானே அம்மா. ஆம்பளை தானே மேல, ஆம்பளை தானே ஒஸ்தி, பொம்பளை கம்பி தானே. ஆமா. இந்த மாதிரி முட்டாள்தனமா என்ன பெருசு மாதிரி இப்படி உருவாக்கணும்னு சொல்லி ஏன் பக்கம் சுத்தி வந்துட்டான். பாவம் வந்துச்சு சுவாமி. அதனால இந்த ஜலத்தையெல்லாம் திருப்பார்கடல் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் ஊற்றி விட்டு வந்துவிட வேண்டும். அப்படியே சென்று இந்த ஜலத்தை கொண்டு போய் சமுத்திரத்திலே சமுத்திரத்தை ஊத்திட்டு வாப்பா. அப்படியே ஊற்றி வருது. பார்வதாதேவியும் பரமசிவனும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே பிரம்மதேவன் சரஸ்வதி வந்து பிரம்மதேவன் ஏதோ கவனமாக எண்ணத்தை வைத்துக் கொண்டு இடது பக்கமாவது சுற்றியதை வைத்து கோபம் வந்துவிட ஜலமாக உருவாகிவிட அந்த ஜலத்தை பார்வதியாருக்கு வழி சமுத்திரத்திலே போகும்படி கடலிலே கொடுக்கும்படி இந்தோரனை கொடுத்தெடுத்த அதை கொண்டு போய் ஜலத்திலே கொட்டுகின்ற பொழுது அந்த ஜலத்தை கொட்டுகின்ற பொழுது அங்கே ஒரு அசுரனாக உருவாகி ஜலேந்திரா சூரன் அப்படி என்று ஒரு அரக்கன் உருவாகிறான். ஜலேந்திரா சூரன் தற்பா